இசைஞானி இளையராஜா இசையில் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர்ஸ் வழங்கும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு அக்டோபர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. அவர் தனியாக இருந்தாருங்க. அவர் பேசினார், இரங்கல் தெரிவிச்சாரு, கண்ணீர் விட்டார். போட்டோலயே பேர் இருக்குது. போட்டோவில் கையில் வச்சு அவர் தான் வச்சிருந்தாருங்க. சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னாரு. இரங்கல் தெரிவிச்சார். குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன், எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. மண்டி போட்டு அப்படியே கண்ணீர் விட்டார். 12 வயசு கூட அவ்வளோ சார், தாயாரை பார்க்கணுன்ட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னா அப்படியே கண் கலங்கினார். கூட போனால் எங்கே போனாலும் வண்டியில் கரெக்டாக அப்பா அப்பான்னு அவன் வண்டி ஓட்டுவான், நான் நீங்கள் உட்காருங்கப்பா நான் எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். அது சரிலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அண்ணே வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. தம்பி என் பேர் கணேஷுங்க, தம்பி பேர் கிஷோருங்க. கிஷோர். போன மாதம் 27ஆம் தேதி அந்த கூட்டத்துக்கு தம்பி என்ன சொல்லிட்டு போனார்ண்ணே உங்கள்கிட்ட? போய் தலைவரை பாட்டு வந்தாரன்ட்டு தான் போனாங்க. போயிட்டு அப்புறம் கூட்டத்தில் சிக்கிக்கிட்டாங்க. விஜய்னா அவ்வளோ பிடிக்குமாண்ணே? அவ்வளோ பிடிக்குங்க அவனுக்கு. நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு? நான் போய் பார்த்துட்டு நம்ம டிவியில் காட்டுவாங்க, டிவியில் பார்த்துக்கலான்னு. இல்லைங்கப்பா போய் பார்த்தோன்னே வந்துடுறாங்கப்பா அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் போய் தான் கும்பலில் சிக்கிக்கிட்டாங்க. சிக்கிதான் இதை அப்புறம் எனக்கு நைட்டு தான் தெரிஞ்சுது. வீட்டில் எத்தனை பேர்னு இருக்கீங்க? நானும் தம்பியும் மட்டும்தாங்க. ஒய்ஃபு கூட இல்லைங்க. சரி. 6 வருஷம் ஆகுதுங்க அவங்க பிரிஞ்சு போய். நானும் தம்பியும் மட்டும்தாங்க. காலேஜ் போவான் வருவான், வீட்டில் கரெக்டாக இருப்பான். சேர்ந்து 20 நாள் தாங்க ஆகுது. ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்து 20 நாள் தான் ஆகுது. தம்பியோட ஆசை என்னவா இருந்தது? என்ன படிக்கணும், என்ன ஆகணும்னு ஒரு ஆசை? ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகணும், அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தாங்க. சரி. விஜய் அவர்கள் எல்லாரையுமே அழைச்சி ஆறுதல் சொல்லியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். நீங்களும் போயிருந்ததா கேள்விப்பட்டோன்னே. ஆமாங்க. இங்கேருந்து எப்படி அழைச்சிட்டு போகிறாங்கன்னு, எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க? அங்கே மன்றத்துலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க பஸ்ஸு வச்சு. அதெல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. கொடுத்து நீட்டாக ரூம் போட்டு பார்த்து விஜயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டாங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் விஜய் அவர்களை சந்திக்கிறீங்கன்னு? உள்ள யாரெல்லாம் இருந்தாங்க? 3 மணி இருக்குங்க. கூட நாங்கள் எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அக்கா பையன், நான் 3 பேர் தான் போனோங்க. சரிங்க. போய் அப்போ அவர் தனியாக இருந்தாருங்க. அவர் பேசினார், இரங்கல் தெரிவித்தார், கண்ணீர் விட்டாருங்க. அந்த ரூமில் விஜயை தவிர்த்து யார் யாருன்னு இருந்தாங்க நீங்கள் பார்த்து? விஜய் தவிர்த்து வேறு யாரும் இல்லைங்க. அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் மட்டும்தான் இருந்தார். தம்பியோட பேர் தெரிஞ்சுதுங்களாண்ணே அவருக்கு? பேர் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. ஃபோட்டோலேயே பேர் இருக்குது. ஃபோட்டோவில் கையில் வச்சு அவர் தான் வச்சுருந்தாருங்க. பேரெலாம் அப்புறம் பார்த்துட்டு சாரி என்ன பண்ணுறது, சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னாருங்க. இரங்கல் தெரிவித்தார். வேறு என்ன? எனக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்குதுங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாருங்க. வேறு அதெல்லாம் நல்லா தான் இதாக தான் பேசினாருங்க. சரி. வேறு என்னெல்லாம் சொன்னார்? தம்பி பற்றி விசாரிச்சாருங்களா? என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு? தம்பி பற்றி கேட்டார். இதுமாதிரி ஃபஸ்ட் இயர் சேர்ந்து 20 நாள் தான் சார் ஆகுது அப்படின்னோம். சரிங்க. சின்ன பையனை என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அப்போ இரங்கல் தெரிவிச்சுட்டு, சரி கூட உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன், எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. தம்பியோட படத்தை பார்த்து வருத்தம் தெரிவித்தார். உங்களுக்கு அவர் எப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க? எல்லாத்துக்குள்ளேயும் தான் சொன்னாருங்க. நான் இருக்கேன், கூட நான் இருக்கேன், பயப்படாதீங்க, எல்லாம் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கு, ஏதோ ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் காமிச்சிக்கலாம் நீங்கள் அப்படின்னாருங்க.
கரூர் வர முடியல அப்படின்ற வருத்தம் தெரிவிச்சாருங்க. அது தெரிவித்தாருங்க. கரூர் பர்மிஷன் எனக்கு கிடைக்கல, ம் இல்லைன்னா வந்து அவங்கவுங்க வீட்டிலேயே செஞ்சு வச்சுருப்பேன். ம் ம் இப்போ நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ம் இதுக்கு வந்து எனக்கு பர்மிஷன் இல்லை, ம் அதனால் அது கொஞ்சம் வருத்தப்பட்டாருங்க. உங்களுக்கு அதுல விரக்தியோ ஒரு வருத்தமோ இருந்ததா? என்னடா நம்ம இங்கிருந்து போய் சென்னையில அவரை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விரக்தியோ ஒரு இல்லை வருத்தமோ? அப்படி இல்லை, அவர் சூழ்நிலை அப்படிங்க. பாவம், அவருக்கு பர்மிஷன் கொடுக்காத போது நம்ம போய் பார்க்கறனால தப்பு இல்லைங்க. ஏதோ ஒன்று நம்ம பார்த்தாகணுங்கிற ஒரு யோசனையில் போயாச்சுங்க. அவர் மேல உங்களுக்கு ஒரு கோபம் அந்த மாதிரி எதுவும்? அது மாதிரி கோவம்ல இல்லைங்க, என்ன பண்ணுறதுங்க. ம் இது விபத்து. ம் அவர் பாவம், அவர் தான் நான் ஏற்றுக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ம் ம் இது விபத்து, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, யாரை என்ன சொல்கிறதுங்க. ம் என் பையனை தப்பு சொல்கிறதா? அவர் பேசும்பொழுது ஒரு நம்பிக்கை இருந்ததா? கடைசி வரைக்கும் உங்க வீட்டுல ஒருத்தனா நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுங்க? நம்பிக்கை இருந்ததுங்க. நல்ல இதாக சொன்னார். அவர் அந்த பரப்புரை பிரச்சாரத்துல தான் பார்த்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல அவரை பார்த்திருப்பீங்க. அவர் அந்த சூழல்ல இருந்தாரு. அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் பார்க்கும்போது யதார்த்தமாக சிம்பிளாக தான் இருந்தாருங்க, பாவம். ம். வருத்து தெரியும் போது கஷ்டமாக இருந்ததுங்க. கூட 41 பேரோட குடும்பமும் வந்திருந்தாங்கல்லண்ணே. ஆமாங்க, யாராவது ஒருத்தருக்காவது என்னடா நம்மள அழைச்சிட்டு வந்துட்டாங்களேன்ற அந்த வருத்தம், ஏன்னா உங்க கூடயும் இருந்திருப்பாங்க அவங்க. ஆமாங்க. அந்த மாதிரி ஏதாவது தெரிவிச்சாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் தெரிவிக்கலைங்க யாரும். ம். இல்லை, டைமுக்கு சாப்பாடுங்க ம் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. தங்கறதுக்கு இடமும் நீட்டாக இருந்தது. ம் ம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைச்சி உள்ளே கூப்பிட்டு போய் பேசினாரு. ம். கூட வந்து நம்ம உங்களோட ரிலேட்டிவ்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க? அந்த பசங்கிட்ட என்ன சொன்னாங்க? சரி, எங்கள் அண்ணன் பையன்கிட்ட நல்லா படிக்கணும், ம் 11th படிக்கிறேன்னு சொன்னாங்க சார். ம் நல்லா படிப்பா அப்படின்னு சொன்னாருங்க. ம் எங்கள் அக்கா பையன்கிட்ட பார்த்து கட் பண்ணார். ம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னோன்னே ம் உடனே கேமரா கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தார். ம் அவர் தம்பி ஃபோட்டோ அவரே கையில் வச்சுக்கிட்டாருங்க. அது நீங்க எதிர்பார்த்து போனீங்களாண்ணே? தம்பியோட போட்டோ அவங்க வச்சிருப்பாங்க அப்படின்றத அப்படி எதிர்பார்த்து? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவர் கீழே கூட வைக்கலைங்க, கையிலேயே வச்சுருந்தார் அவர் ம் வெளியே வர வரைக்கும். ஓகே. இல்லை, அவர் நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அதில் அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஃபீல் பண்ணாருங்க. ம் குமிந்து மண்டி போட்டு அப்படியே கண்ணீர் விட்டாருங்க. ஓ, உங்ககிட்ட வந்து? ஆமாங்க, மண்டி போட்டு இப்படி குமிஞ்சு உட்காந்து கண்ணீர் விட்டார். சொன்னோன்னே 17 வயசு கூட அவ்வளோ சார், தாயாரை பார்க்கணுன்ட்டு வந்துட்டான், போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். ம் சொன்னோன்னே அப்படியே கண் கலங்கினார். அவரும் உடஞ்சி போய் தான் இருந்தார். அவரும் உடஞ்சி போய் தான் இருந்தார். நீங்கள் ஏதாவது சொன்னீங்களாண்ணே உங்கள் சார்பாக அவரோட விஷயமா? அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் ஏதாவது ஆறுதலோ இல்லை வேறு ஏதாவது சொன்னீங்களா? நாங்கள் வேறு எதுவும் சொல்ல. ம் அந்த சூழ்நிலை என்ன சொல்கிறதுங்க, அவரும் கஷ்டமாக இருக்கார். அதனால் நாங்கள் எதுவும் சொல்லலை. இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோன்னே உடனே கேமரா கூப்பிட்டு உடனே அவர் ஃபோட்டோவே கையில் வச்சுக்கிட்டு ம் ஒரு போஸ் கொடுத்தாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, இங்கே இருந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், அங்கே போய் நீங்கள் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. புஷ்யானந்த் அவர்கள் இந்த மாதிரி நபர்களையும் சந்திச்சிருப்பீங்க. எப்படின்னு அவங்க உங்ககிட்ட உபசரிச்சாங்க? எப்படி உங்களை அவங்க அணுகுனாங்க? நல்லா இதாக தான் கூப்பிட்டாங்க. ஒரு வீட்டில், அவங்க வீட்டில் ஒருத்தனா ம் மதித்து தான் கூப்பிட்டாங்க. வாங்க போங்க சாப்பிடுங்க, ம் சாப்பிட்டீங்களா இல்லையா, எல்லாமே கேட்டாங்க. உங்களுக்கு பர்சனலாக விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு எந்த வித வருத்தம்லாம் இல்லைங்க. என்ன, நம்ம பையன் போயிட்டான், அதுதான் கஷ்டமாக இருந்தது, வேற ஒரு வருத்தமும் இல்லைங்க. தம்பி உங்ககிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சுங்க? கிஷோரோட மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கு. காலேஜை பற்றி சொல்லுவாங்க, நல்லா படிக்கணும், ம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, நான் நல்லா படிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கும் உடல்நிலை? எனக்கு சுகர் இருக்குங்க, அவன் தான் பார்த்துக்குவான். ம் ம் 2 பேர் தான் இருந்தோம், நல்லா பார்த்துக்குவான். கூட போனால் எங்கே போனாலும் வண்டியில் வந்து கரெக்டாக அப்பா அப்பான்னு வச்சுக்குவான். அவன் வண்டி ஓட்டுவான், நான் நீங்கள் உட்காருங்கப்பா நான் எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். அது சரியில்லை. ம் ம்
அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கரெக்டாக 6 மணி ஆனால் கரதை வந்து திறந்து வந்துடுவான். குளிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வம்பிழுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அப்பானே சுற்றுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்கண்ணே. நீங்களும் அது உடம்பு பார்த்துக்குங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா? பண்ணி கொடுத்துருக்காருங்க. விஜய் அவர்களே கொடுத்தாங்களா? ஆமாங்க, அவரே கையில் கொடுத்தாருங்க. நேற்று புகைப்படமும் அந்த இதுவும் கொடுத்தாருங்க. இவர் தம்பியோட புகைப்படமும் அந்த ஸ்லிப்பும் கொடுத்தாங்க, இன்சூரன்ஸ் இதுங்க. சரிண்ணே. உடம்பு பார்த்துக்குங்கண்ணே. பார்த்துக்கிறேங்க.